இப்போ மதுரையில் நடந்த ப்ரெஸ் மீட்டில் வந்து கம்யூனிஸ்ட் பாலகிருஷ்ணன் வந்து என்ன சொல்லியிருக்காரு, திமுகவும் அதிமுகவும் கூட்டணி கட்சிகளோட ஆதரவு இல்லாமல் வந்து ஆட்சி அமைக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஐ பெரியசாமி வந்து நாங்கள் வந்து அதிகாரத்தில் பங்கு கொடுப்போம், ஆட்சியில் பங்கு தர மாட்டோம்னு சொன்னதுக்கு பதிலடியாக அதை சொல்லியிருக்காரு. அது உங்களோட பார்வையில் எப்படி பார்க்குறீங்கன்னா? நான் ஒன்றும் பார்க்கல, அவங்க பார்வை தான். இல்லை, நீங்கள் அவங்க 2 பேர் பார்வையும் சொல்லிட்டாங்க, அது என் பார்வை தேவையில்லை சார். அதே போல மோர்தானா வந்து வேலூர்ல வந்து சுற்றுலா தலமா மாற்றத்துக்கு வர நடப்பு நிதியாண்டில் வந்து எதனா அறிவிப்பு வரதுக்கான வாய்ப்பு இருக்குமா? ஏன்னா இப்ப நம்மளுக்கு கோடை விழா கொண்டாடுறதுக்கு கூட திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக்ட் போயிடுச்சு. அது அப்படி இருக்கிற பட்சத்துல வேலூர்ல கோடை விழாவே கொண்டாட முடியாம இருக்கு. இந்த வருஷம் பட்ஜெட்ல நல்லா நிதி ஒதுக்கும், அது ஒரு செய்யணும்னு எனக்கு ரொம்ப ஆசை, என் பர்சனல் ஆசை, அதனால செய்வேன் சார். மகாராஷ்டிரால வந்து பிஜேபி ஆட்சி பிடிச்சிருக்கு, ஜார்க்கண்ட்ல வந்து காங்கிரஸ், பிரியங்கா காந்தி வந்து அமோக வெற்றி பெற்றிருக்காங்க. இது ரெண்டுத்தினுடைய இது பார்வை எப்படி பாக்குறீங்க சார்? ரிசல்ட் என்ன சொல்றாங்களோ அது சொல்றது, ஓட்டு நீங்க அடிப்படையாக அவங்க வெற்றி பெற்றிருக்காங்க. இந்த பெரியசாமியோட பதில் வந்து திருமாவளவனுக்கும் சேர்த்து தானே? தெரியல, அவரை தான் பெரியசாமி தான் கேட்கணும். அதே போல தாமிரபரணி ஆற்றில் கழிவுநீர் கலக்கிறதுனால மீண்டும் ஒரு கோவமாவோ அதை வந்து நடவடிக்கை எடுக்கணும்னு ஒரு நீதிமன்றமே ஒரு அறிவுறுத்தல் கொடுத்துருக்காங்க. எல்லா ஊர்லேயும் தான் விட்டுறோம். இந்த பாலாத்தை அப்படி தான் கெடுத்தாங்க, இது பசுதறியாரை அப்படி தான் கெடுத்துருக்காங்க. அது இன்னைக்கு அதை விட என்ன கொடுமைன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஒரு சவிதா கைந்தி ஒரு மெடிக்கல் காலேஜ் இருக்க, அந்த காலேஜில் ஏற்படுற கழிவு நீரெல்லாம் கொண்டாந்து நாங்கள் பூண்டியிலேருந்து செம்பரம்பாக்கத்துக்கு ஆந்திராவிலேருந்து காசு கொடுத்து வாங்குகிற தண்ணியை கொண்டாந்து சேர்த்து வைக்கிறோம். அந்த தண்ணி போது அதில் விடுறான். அதை நான் எதிர்த்து ஹோட்டலுக்கு போயிருக்கோம். ஹோட்டலில் என்ன சொல்கிறேன், இன்னொரு தரம் போய் நல்லா பாருங்க, நல்ல தனியாக கெட்ட தனியாக அப்படி சொல்கிறாங்க ஹோட்டலில். அதனால ஒரு ஹாஸ்பிட்டலுடைய மொத்த கழிவையும் கொண்டாந்து குடிநீரில் கொண்டாந்து விடுறான். அது காசு கொடுத்து வாங்கின தண்ணி அது அதில் விடுறான். அதை கூட இந்த சபத்தை அதுக்கு சரியான பதில் வரல சுப்ரீம் கோர்ட்லேருந்து. என்ன செய்யறது, நாடு அப்படி ஆகிப்போய் இருக்கு. நம்ம சித்தூர் பேருந்து நிலையம் மழை வந்தா மிதக்க ஆரம்பிச்சு முழங்கால அளவுக்கு தண்ணி வந்துட்டு. ஆமா சார், பலமுறை அது மட்டுமே தான் இவங்க முதல்ல இதை பண்ணியாச்சு. 3 தரம் 3 தரம் இது பண்ணியிருக்கேன். டெண்டர் வச்சிருக்கீங்களா? 1,30,00,000 அதாவது டெம்பரவரி சொல்யூஷன் மாதிரி. டெம்பரவரி 1,30,00,000 இங்க தான் இது வரைக்கும் காவா கட்டது டெண்டர் வச்சாச்சு. விஜய் சேதுபதி காவா டெண்டர் வச்சாச்சு. இந்த யூஜிடி இந்த பக்கம் கிராஸ் பண்ண பிறகு திருப்பி அந்த காமா டேமேஜ் ஆயிட்டதுனால யூஜிடி பைப் போட்ட பிறகு அதை எப்போ போடுறோம் பைப்பை? இது வரைக்கும் போட்டு இங்க போட்டாங்க, அந்த இது பின்னாடி ஐயப்பன் கோயில் பின்னாடி போட்டாங்க. நான் இன்னைக்கு கமிஷனர் சொல்றேன். சரி, தேங்க்யூ. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.